ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூஏஇ விசா ஆன்லைனில் இஷ்யூ பண்ணுறது எப்படி அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, யூஏஇ விசா ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ், தாராளமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ இனி நீங்கள் ட்ராவல் ஏஜென்ட்டோ இல்லை ஏர்லைனோ இல்லை அல்லது ஒரு விசா சென்டருக்கோ போயிட்டு அப்ளை பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. வீட்டில் இருந்தபடியே உங்களோட ஓன் லேப்டாப்லேயோ இல்லை மொபைல் ஃபோன்லேயோ இப்போ யூஏஇ விசா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃப்ளைட் டிக்கெட் ஆன்லைனில் இஷ்யூ பண்ணுறது எப்படி அண்ட் ஆன்லைன் செக்கிங் பண்ணுறது எப்படி, இதை பற்றின வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க யாரும் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஐ கார்டை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் துபாயில் இருக்கீங்களா அல்லது யூஏஇயில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கீங்களா, உங்கள் நாட்டில் உள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ ஃபேமிலியோ அல்லது ஏதோ ஒரு ரிலேட்டிவையோ நீங்கள் துபாய்க்கோ யூஏஇக்கோ எடுக்கணும்னா யூஏஇ விசா கட்டாயம் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கேருந்து அப்ளை பண்ணலாம், அது ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே கட்டாயம் நல்லாவே புரியும். ஸோ லேட் பண்ணாமல் நம்ம வீடியோவுக்கு போகலாம். வாங்க வீடியோவுக்கு போவோம். வெல்கம் டு லிசன் டு ஜே. நான் உங்கள் ஜே, லிசன் டு ஜே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூகுள் போயிட்டு கூகுளில் யூஏஇ விசா போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோங்க. யூஏஇ விசா போர்ட்டல் .com இப்படி டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா பாருங்கள், யூஏஇ விசா போர்ட்டல் அப்படிங்கிற பேஜ் வியூ ஆகுது. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இது தான் லிங்க், உங்களோட அஃபிஷியல் லிங்க் இது தான் யூஏஇ விசா போர்ட்டல் .com. ஸோ இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு டிரெக்டாக இந்த பேஜுக்கே போகலாம். ஸோ யூஏஇ விசா அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் இது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குது. ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னா இங்கே லிங்க் இருக்குது அண்ட் இந்த யூஏஇ விசா போர்ட்டலில் அவங்களோட லோகோ இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களோட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹோம் விசாஸ், ட்ராக் மை விசா, விசா வேலிடிட்டி, கண்டாக்ட் அஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஹோம் அப்படிங்கிற அவங்களோட ஹோம் பேஜில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்களோட கீழே பார்த்தீங்கன்னா இஷ்யூ விசா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதோட எக்ஸ்டெண்ட் விசா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி விசா எடுத்தவங்க அவங்களோட விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும்னா இதில் அப்ளை பண்ணலாம். அட் சேம் டைம் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அதர் சர்வீசஸ் அப்படின்னு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன மாதிரினா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விசா இஷ்யூ பண்ணுறதுக்கு அந்த விசா இஷ்யூ பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, விசா ஆன்லைன் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் அப்போ அதுக்கு நம்ம எங்கே போகணும்னா இஷ்யூ விசா அப்படிங்கிற இதுக்கு தான் போகணும். ஸோ இது நீங்கள் ஹோமில் இருக்கீங்க. ஸோ நம்ம விசாஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் போய் பார்த்தோம்னா, ஸோ விசாஸை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதே ஆப்ஷன்ஸ் தான் வருது. நம்ம ஹோமில் பார்த்த அதே பேஜ் தான் விசாஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி அப்படின்றது, இது எல்லாமே சிங்கிள் என்ட்ரி தான். ஸோ சிங்கிள் என்ட்ரிலையுமே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இஷ்யூ சிங்கிள் என்ட்ரி 1 month டூரிஸ்ட் விசா, நார்மல் அப்படின்னு பாருங்கள். இதில் இப்போ டிஃபரெண்ட் என்னென்னா, நார்மல் 30 days, சரியா? இப்போ 1 month விசா உங்களுக்கு வேணுமா இருந்துச்சுன்னா ஸோ 1 month இந்த 30 daysங்கிற ஆப்ஷனுக்கு போகலாம். அண்ட் நார்மல் விசா இது பார்த்தீங்கன்னா 550 AEDன்னு இருக்கும், சரி, எக்ஸ்க்ளூடட் வெட் இல்லாமல் உங்களுக்கு இன்றைக்கி இந்த ரவுண்ட் அப் அமௌண்ட் காட்டியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் லாஸ்ட் பேஜ் போயிட்டு பேமெண்ட் பண்ணக்குள்ள வித் இன்க்ளூடிங் வெட் தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண வரும். அது உங்களுக்கு லாஸ்ட் பேஜில் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எக்ஸ்க்ளூடிங் வெட் உங்களுக்கு அமௌண்ட் இன்றைக்கி காட்டியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கும் அதே கேட்டகரி தான், பட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் விலை கூட இருக்கு. ரீசன் இது அர்ஜென்ட். ஸோ அர்ஜென்ட்டாக உங்களுக்கு விசா வேணுமா இருந்துச்சு சொன்னால் இந்த ஆப்ஷனுக்கு போகலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 60 days 2 months. இதில் டிஃபரெண்ட் 2 months இஷ்யூவிங் சிங்கிள் என்ட்ரி அதே தான். அண்ட் 2 months நார்மல் விசா உங்களுக்கு 750 dirhamsக்குள்ளே வரும். அண்ட் ரவுண்ட் அப்பாக எக்ஸ்க்ளூடட் வெட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா
அதே 60 days அதே கேட்டகரி தான், பட் அர்ஜென்ட். உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இது விசா வேணுமா இருந்துச்சுன்னு சொன்னால் 800 dirhams அன்னளவு 800 dirhamsக்குள்ளே உங்களுக்கு இந்த 2 months விசா வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இங்கே நீங்கள் நார்மல் அப்படிங்கிற அவங்க மீன் பண்ணுறாங்க என்னென்னா, உங்களுக்கு இது அப்ளை பண்ணி ஒரு 3 daysக்குள்ளே 3 to 4 daysக்குள்ளே உங்களுக்கு விசா வந்து இமெயிலில் வந்துடும். அதுதான் நார்மல் சர்வீஸ். அர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஹவர்ஸ் கணக்கில் 1 டேக்குள்ள மாதிரி எடுக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் சரி, இதுதான் விசா அமௌண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே நீங்கள் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் அப்ளை நவ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு ஆளை நம்ம இங்கே எடுக்கணுமா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் விசா அப்ளை பண்ணணும். நார்மலாக யூஸ்வலாக எல்லாருமே அப்ளை பண்ணுறது நார்மல் 30 days விசா தான். 1 month நார்மல். நீங்கள் 2 months ஒருத்தர் கண்டினியூஸாக 2 months இருக்கிறதுக்கு வரது இருந்தால் இன்னைக்கு நார்மல் 60 days அப்படின்னு எடுக்கலாம். சரி, அர்ஜென்ட் வந்து ரொம்ப பேர் போகிறது இல்லை. ஏன்னா 3 daysக்குள்ளே விசா வர மாதிரி அது வந்து ஓகே. அதனால நார்மல் வந்து அப்ளை பண்ண. அப்போ நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்ட போகிறேன். நார்மல் 30 days விசா என்ன மாதிரி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஒரு 1 month விசா நம்ம என்ன மாதிரி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த அப்ளை நவ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னைக்கு ஹோம் இருக்கு. இந்த ஹோமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஹோமில் நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம்னா கீழே பாருங்கள், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த அட்ராக்ஷன்ஸ், துபாயில் என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி இதுகள் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்னும் நம்ம பேஜில் கீழே போனோம்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். நம்ம இந்த விசா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கட்டாயம் விசா கார்டு மாஸ்டர் கார்டு அல்லது யூனியன் பே, இந்த 3 கார்டு இருந்தால் மட்டுமே தான் இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முதல் இதை கொஞ்சம் பார்த்துக்கிறோன்னா, அதுக்கு தான் அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு இதை நான் காட்டுனேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த சிங்கிள் என்ட்ரி 1 month டூரிஸ்ட் விசாவை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி அப்ளை பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பேஜில் விசா டீட்டெயில்ஸ் எல்லாம் வியூ ஆச்சு. ஸோ 30 days அப்படின்னு அவங்க ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஷ்யூ சிங்கிள் என்ட்ரி 1 month டூரிஸ்ட் விசிட் விசா நார்மல், இதில் தான் நம்ம இருக்கிறோம். இதை தான் நான் இப்போ உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ சர்வீஸ் வேர் பை அண்ட் என்ட்ரி பெர்மிட் ஃபார் டூரிசம் அண்ட் இட்ஸ் ஹோல்டர் கேன் ஸ்டே வித்தின் த கண்ட்ரி ஃபார் அ பீரியட் ஆஃப் 30 days. ஸோ இன்னைக்கு என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணுறது, அது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவங்க 1 month கொடுக்கறது வந்து இந்த விசா இஷ்யூ பண்ண டேலேருந்து 1 month கிடையாது. இவங்க வந்து நீங்கள் என்னைக்கு யூஏ லேண்ட் ஆகுறீங்களோ இந்த லேண்ட் ஆகின நாளில் இருந்து 30 daysக்கு வரைக்கும் உங்களுக்கு இந்த விசா வேலிட். அதுக்கு பிறகு உங்களுக்கு இருக்க முடியாது. ஒன்று நீங்கள் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லைன்னா கண்ட்ரி விட்டு போகணும். நீங்கள் வந்து உங்களோட சொந்த நாட்டுக்கே போயிடணும். அப்படி இல்லாட்டி விசாவை இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே கூட உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ எனக்கு முக்கியமான பாயிண்ட் இப்போ நான் ஹைலைட் பண்ணி காட்டுக்கு. இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, விசா இஷ்யூ பண்ண நாள்ல இருந்து 30 days கிடையாது. நீங்கள் என்னைக்கு யூஏல லேண்ட் பண்ணுறீங்களோ அந்த நாள்ல இருந்து 30 days வரைக்கும் இந்த விசா வேலிட்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கீழே போனோம்னா நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒரு பேஜ் வியூ ஆகுது. ஸோ இதில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற பேஜில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே ட்ரிப் டீட்டெயில்ஸுங்கிற டாபிக்கு கீழே இங்கே பாருங்கள் அரைவல் டேட்டுங்கிறது நீங்கள் என்னைக்கு யூஏயில் வந்து அல்லது துபாயில் வந்து நீங்கள் என்னைக்கு லேண்ட் ஆகுறீங்க அந்த டேட்டை போடணும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் போடலாம். ஜஸ்ட் ஒரு டேட் போட 1st October அப்படின்னு போட்டுப்போம். 1st October 2024, ரைட். 1 October 2024 நீங்கள் என்னைக்கு யூஏயில் லேண்ட் ஆகுறீங்களோ அதுதான் அரைவல் டேட்டாக போடணும். செலக்ட் எமிரேட் யூஆர் பிளானிங் டு விசிட். ஸோ இன்னைக்கு எந்த எமிரேட்டில் நீங்கள் லேண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அபுதாபியில் லேண்ட் பண்ண போகிறீங்களா, துபாயில், ஷார்ஜாவில், அஜ்மானில். இது வந்து எப்படின்னா உங்களோட ஃப்ளைட் வந்து எங்கே லேண்ட் ஆகுது அதுதான் நம்ம இன்னைக்கு மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் டிக்கெட் எங்கே புக் பண்ணுறீங்களோ, டிக்கெட்டை வந்து எந்த டெஸ்டினேஷனுக்கு போடுறீங்களோ, எந்த எமிரேட்ஸுக்கு போடுறீங்களோ அது வந்து இப்போ நீங்கள் துபாய் வரதுன்னா ஸோ துபாயை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டைப் பண்ண இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. எல்லா எமிரேட்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ துபாய்
நீங்கள் துபாய்க்கு தான் வரீங்கன்னா துபாய் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நேம்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட பாஸ்போர்ட்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் கொடுத்துருவோம். ஏன்னா விசாவுக்கும் பாஸ்போர்ட்டுக்கும் டீட்டெயில்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கட்டாயம் உங்களை ட்ராவல் பண்ண விட மாட்டாங்க, ஏர்போர்ட்டில் வச்சு டிபோர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களை ஃப்ளைட்டில் போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட பாஸ்போர்ட்டில் என்ன மாதிரி இருக்குதோ அதே மாதிரி அச்சு அசலாக அதே எழுத்துப்பிள்ளை இல்லாமல் அதே டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பாஸ்போர்ட்டில் உங்களோட பாஸ்போர்ட்டில் என்ன டீட்டெயில் இருக்கோ அந்த டீட்டெயில் நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு பேரை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு நேம் வந்து இப்போதைக்கு டைப் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து டேவிடோ, லாஸ்ட் நேம் மார்க் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நேம் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்காகவோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களோட ரிலேஷன்ஸ்க்கோ இல்லை உங்களோட ஃபேமிலிக்கோ நீங்கள் விசா அப்ளை பண்ணுறதா இருந்தால் அவங்க பாஸ்போர்ட்டில் என்ன மாதிரி பேர் இருக்கோ என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதே மாதிரி அதே டீட்டெயில்ஸை எழுத்து பிழை இல்லாமல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ ஜெண்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இங்கே கொடுத்துருப்பாங்க, மேல் அல்லது ஃபீமேல். ஸோ பாஸ்போர்ட்டில் உங்களுக்கு மேலாக இருந்தால் மேல், ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல்னு கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு மேல் அப்படிங்கிறது போட்டு காட்டிக்கிறேன். நீங்கள் என்ன ரிலிஜனோ அந்த ரிலிஜன் போட்டுக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஹிந்து அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் கொடுக்கணும். உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம், இது மற்ற டாக்குமெண்ட்ஸ்ல வேற டேட் ஆஃப் பர்த்ஸ் இருக்கலாம். ஸோ அதுகளெல்லாம் நீங்கள் போட முடியாது. உங்களுக்கு பாஸ்போர்ட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கிறேன், 20th September 1990. இப்படி ஒரு டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். அண்ட் சிலக்ட் பர்த் ஆஃப் கண்ட்ரி வந்து நான் வந்து ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட பர்த் ஆஃப் கண்ட்ரி பாஸ்போர்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அதை அப்படியே இங்கே கொடுத்துருவீங்க. அண்ட் பர்த் பிளேஸ் நான் வந்து கேண்டி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போடுறேன், நீங்கள் பாஸ்போர்ட் உள்ள டீட்டெயிலை போட்டுருங்க. அண்ட் மேரிஷியல் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரீடாக இருந்தால் மேரிட், சிங்கிளாக இருந்தால் சிங்கிள். ஸோ நான் மேரிட் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ எஜுகேஷன் லெவல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிராஜுவேட்டா இல்லை ஹையர் செகண்டரியா அந்த மாதிரி இது நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கலாம். அண்ட் ப்ரொஃபஷன் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட்டிவா ஆஃபீஸரா, நீங்கள் ப்ரொஃபஷனல் டாக்டராக இருந்தால் டாக்டர்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், இன்ஜினியராக இருந்தால் இன்ஜினியர்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஆஃபீஸராக இருந்தால் ஆஃபீஸர்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷன் ஏதோ இல்லாட்டி பாஸ்போர்ட்டில் உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன் போட்டிருக்காங்களோ அந்த ப்ரொஃபஷனை அப்படியே போட்டுக்கணும். ஸோ நான் எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை கொடுத்துக்கிறேன். அண்ட் விசிட் ரீசன் வந்து நீங்கள் டூரிஸ்ட்னா டூரிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது டூரிஸ்ட் விசா. ஸோ உங்களுக்கு வேறு ரீசன்ஸ் போடலாம். ஸோ டூரிஸ்ட்னு போட்டுக்கலாம், இல்லாட்டி டூரிசம் ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ இன்னைக்கு இமெயில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேலிட் இமெயில் ஐடின்னு கொடுத்துக்கிறங்க. நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு வேலிட் இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கிறங்க. ஏன்னா உங்களுக்கு விசா ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு விசா வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேங்கன்னு. அண்ட் இங்கே ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் யூஏஇலேருந்து அப்ளை பண்ணுறவராக இருந்தால் யூஏஇ நம்பர் கொடுக்கணும். பெஸ்ட் வந்து யூஏஇ நம்பர் கொடுக்குறது தான் பெஸ்ட். அண்ட் எந்த கண்ட்ரிலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்பரை வந்து கொடுக்கலாம். அந்த கண்ட்ரி பாருங்கள், நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் உங்களை சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ எல்லா கண்ட்ரியும் எனக்கு இருக்கும். நீங்கள் ஸ்ரீலங்கா நம்பர் கொடுக்கணும்னா ஸ்ரீலங்கா நம்பர் கொடுக்கலாம். அண்ட் இந்தியா நம்பர் கொடுக்கணும்னா இந்தியா நம்பர் எதுனாலும் கொடுத்துக்கலாம், ரைட். அண்ட் இப்போ நீ வந்து நம்ம யூஏயில் இருக்கும். ஸோ யூஏ நம்பர் கொடுக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 155
எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் போட்டுக்கிறேன். ஸோ இந்த நம்பர் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே உண்மையான டீட்டெயில்ஸ் இல்லை, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் தான். ஸோ இங்கே நீ பாருங்கள், கீழே முக்கியமான ஒரு விஷயம் பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷனில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வேறு எந்த பாஸ்போர்ட்டும் நார்மல் பாஸ்போர்ட், உங்களுக்கு நார்மல் பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் வந்து வேலிட் ஆகும், உங்களுக்கு ஃபில் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நார்மல் பாஸ்போர்ட்னாலும் நீங்கள் நார்மல் பாஸ்போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் வந்து நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த பாஸ்போர்ட் நம்பர் பிழை இல்லாமல் அதில் உள்ள மாதிரியே நீங்கள் எனக்கு என்டர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கிட்டு பாஸ்போர்ட் இஷ்யூ கண்ட்ரி நான் வந்து ஸ்ரீலங்கா, என்னுடைய ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்னால நான் ஸ்ரீலங்கா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். உங்களோட பாஸ்போர்ட் எங்கே இஷ்யூ பண்ணாங்களோ நீங்கள் அந்த கண்ட்ரியை வந்து இன்னைக்கு கட்டாயம் கொடுக்கணும். என் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கிறங்க. ஸோ நான் இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் 31 அக்டோபர் 2030 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களோட பாஸ்போர்ட்டில் என்ன மாதிரி பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக பிழை இல்லாமல் இன்னைக்கு என்டர் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இது என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா ஒருக்கா உங்களோட பாஸ்போர்ட்டோட உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒருக்கா க்ராஸ் செக் பண்ணிக்கிறங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஒரு எழுத்து பிள்ளை இருந்தாலும் உங்களுக்கு வீசா வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அண்ட் உங்களோட காசு வந்து அவங்க ரிஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இது நான் ரிஃபண்டபிள். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் எழுத்து பிள்ளை இல்லாமல் உங்களோட பாஸ்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே பாஸ்போர்ட்டில் உள்ள மாதிரியே டீட்டெயில்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒருக்கா க்ராஸ் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பேஜில் நம்மளோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற பேஜுக்கு தான் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அட்டாச்மெண்ட் பேஜில் தான் இருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பேஜ். இதில் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச் பண்ண போகிற டாக்குமெண்ட்ஸ் வந்து கட்டாயம் ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி இல்லாட்டி பிடிஎஃப், இந்த 4 ஃபார்மேட்டில் வந்து கட்டாயம் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து இந்த 4 ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அந்த 4 ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனுக்கு இது வந்து அப்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமாக ஒரு 3 டாக்குமெண்ட்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. இந்த 3 டாக்குமெண்ட்ஸும் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் பாஸ்போர்ட். ஸோ கரண்ட் பாஸ்போர்ட் வந்து கட்டாயம் 6 மந்த்ஸ் வேலிடிட்டி உள்ளதாக இருக்கணும். சரியா, குறைஞ்சது மினிமம் 6 மந்த்ஸ் வேலிடிட்டி உள்ளதாக இருக்கணும். இன்னொன்று உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப்னு இருக்கணும். அதாவது கலர் ஃபோட்டோ சைஸ் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா 2x2 அண்ட் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டோட உங்களோட கலர் ஃபோட்டோ சைஸ் வந்து 2x2 அண்ட் ரீசன்ட் ஃபோட்டோவாக கட்டாயம் இருக்கணும். அண்ட் 3வது டாக்குமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட். நீங்கள் டூரிஸ்ட் விசா போடுறதுனால கட்டாயம் டிக்கெட் வந்து ரிட்டர்ன் டிக்கெட்டாக இருக்கணும். 1 வே டிக்கெட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து விசா வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அண்ட் காசு ரிஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கட்டாயம் டூரிஸ்ட் விசானால ஃப்ளைட் டிக்கெட் வந்து ரிட்டர்ன் டிக்கெட்டாக இருக்கிறது வந்து கட்டாயம் மேண்டட்டரியாக இருக்கணும். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கட்டாயம் இதில் அட்டாச் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அண்ட் இது வந்து அடிஷ்னல் டாக்குமெண்ட். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது அட்டாச் பண்ண விரும்புனா இந்த 6 ஃபைல் கொடுத்துருக்காங்க. 6 ஆப்ஷன்லையும் நீங்கள் 6 ஃபைல்லையும் போயிட்டு அட்டாச் பண்ணலாம். ஸோ முக்கியமாக மேண்டட்டரியாக இருக்கிறது வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட்டும் அண்ட் கலர் ஃபோட்டோகிராஃபும் ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட்டும் தான் மேண்டட்டரி இருக்குது. ஸோ நம்ம இது 3ஐயும் அட்டாச் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேஜ் என்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு. ஸோ நான் வந்து இதில் சூஸ் ஃபைல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நம்ம வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணுவோம். ஸோ சூஸ் ஃபைலில் பாஸ்போர்ட் காப்பி வந்து அட்டாச் பண்ணும். ஸோ என்னோட பாஸ்போர்ட் காப்பியை நான் அதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபார்மேட்டில் கட்டாயம் இருக்கணும். ஜேபிஜி, பிஎன்ஜி இல்லாட்டி பிடிஎஃப். இந்த 4 ஃபார்மேட்டில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எரர் மார்க் ஒன்று எனக்கு கட்டாயம் வரும்.
ஸோ இது வந்து நான் பிடிஎஃப்பில் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து அப்டேட் ஆகிருச்சின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போய் பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொன்னால் இது வந்து அக்செப்ட் பண்ணிருச்சின்னு மீனிங். ஸோ இங்கே கலர் ஃபோட்டோன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே கலர் ஃபோட்டோன்னு நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்ளைட் டிக்கெட்டோன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு டம்மி டிக்கெட் இருக்குது. ஸோ டம்மி டிக்கெட்டை நான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கட்டாயம் டம்மி டிக்கெட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிடாதீங்க. டம்மி டிக்கெட்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி விசா ரிஜெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ டம்மி டிக்கெட்ஸோ ஐட்டினரிஸோ அப்லோட் பண்ணாமல் உங்களோட கன்ஃபார்ம் டிக்கெட்டை நீங்கள் வந்து அரைவல் டேட் வந்து கன்ஃபார்ம் அரைவல் டேட்டுன்னு கொடுத்துருக்கனால அதே டேட் வந்து டிக்கெட்டில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற நேரம் அரைவல் டேட்னு ஒன்று கொடுத்தோம். ஸோ அந்த அரைவல் டேட் வந்து உங்களோட டிக்கெட்டில் உள்ள டேட்டாக இருக்கணும். 2 டேட்டும் ஒரே டேட்டாக இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் கட்டாயம் கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. ஸோ கன்ஃபார்ம் டிக்கெட் ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருந்துச்சு. ஸோ பிடிஎஃப் வந்து இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிடும். ஸோ 3 மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணினதால என் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னா எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து வியூ ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டாக ஃபில் பண்ண ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்கு எனக்கு க்ரீன் கலர் டிக் பண்ண வந்திருக்கு. ஸோ எரர்ஸ் எதுவுமே மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து க்ரீன் கலரில் ஒரு டிக் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வேறு ஏதாவது மார்க் ரெட் கலர் க்ராஸோ ரெட் கலரில் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷனில் ஏதோ எரர் இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பி ரீஃபில் பண்ணி இதை சப்மிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது ரெண்டும் முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ க்ரீன் கலராக இருக்கும். ஸோ இப்போ வந்து ரிவ்யூ அப்படிங்கிற பேஜில் இருக்கும். ஸோ ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண அவ்வளோ டீட்டெயில்ஸும் இன்றைக்கி வந்து ரிவ்யூவில் காட்டுறாங்க. ஸோ அரைவல் டேட் வந்து இது வந்து டிக்கெட்டில் நீங்கள் துபாயில் அரைவ் ஆகிற டேட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். கட்டாயம் டிக்கெட்டில் உள்ள டேட்டா இருக்கணும். நீங்கள் எங்கே துபாய்க்கு அரைவ் துபாய் ஏர்போர்ட் வரீங்களா, அபுதாபி ஏர்போர்ட் வரீங்களா, ஷார்ஜா ஏர்போர்ட் வரீங்களா, எந்த ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகுறீங்களோ அந்த ஏர்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். துபாய் இருந்தால் துபாய், அபுதாபி இருந்தால் அபுதாபி, ஷார்ஜா இருந்தால் ஷார்ஜாவுக்கு கொடுக்கணும். ஸோ ரிவ்யூவில் வந்து பாருங்கள், நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸில் என்ன பேர் இருக்கோ அதே பேரை இங்கே கொடுக்கணும். எந்த மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது. மிஸ்டேக்ஸ் இருந்தால் கட்டாயம் விசா ரிஜெக்ட் ஆயிரும். அண்ட் உங்களோட ஜெண்டர் வந்து பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கு, மேலாக இருந்தால் மேல், அண்ட் ரிலிஜன் வந்து ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து, இஸ்லாமாக இருந்தால் இஸ்லாம், கிறிஸ்டியானியாக இருந்தால் கிறிஸ்டியானி, புத்திசமாக இருந்தால் புத்திசம், வாட் எவர் உங்களோட பாஸ்போர்ட்டில் எது இருக்கோ அதை வந்து கட்டாயம் அதே மாதிரி கொடுத்துருங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த்தும் அதே மாதிரி பாஸ்போர்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸே கொடுக்கணும். அண்ட் கண்ட்ரி ஆஃப் பர்த் பாஸ்போர்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸை கொடுக்கணும். பர்த் ஆஃப் பிளேஸ் பாஸ்போர்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸை கொடுக்கணும். இன்கேஸ் இந்த பர்த் ஆஃப் பிளேஸ் அல்லது பர்த் ஆஃப் கண்ட்ரி ஏதாவது ஒன்று பாஸ்போர்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் உள்ள மாதிரியே கொடுங்க. அண்ட் மேரிஷியல் ஸ்டேட்டஸ் நார்மலாக வந்து பாஸ்போர்ட்டில் இருக்காது. ஸோ நீங்கள் மேரீடாக இருந்தால் மேரீட்னு கொடுக்கலாம், அன்மேரிடாக இருந்தால் அன்மேரிட்னு கொடுக்கலாம். எஜுகேஷன் லெவல் நீங்கள் கிராஜுவேட்டாக, ஹையர் செகண்டரியாக இதுன்னு பார்த்து உங்களுக்கு எது விருப்பமோ அது கொடுக்கலாம். அண்ட் ப்ரொஃபஷன் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் எது இருக்கோ அதை கொடுத்துருங்க. பாஸ்போர்ட்டில் ஒன்றுமே இல்லாமல் டேஷோ இல்லை ஸ்பேஸோ இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ரொஃபஷன் போடணுமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து அப் டு யூ. அண்ட் இன்னைக்கு விசிட் ரீசன் வந்து டூரிஸ்ட் போடும் கட்டாயம். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து டூரிஸ்ட் வீசா. ஸோ ரீசன் வந்து கட்டாயம் டூரிசமாக இருக்கணும். அண்ட் இது வந்து இன்னைக்கு நீங்கள் கரண்ட்லி யூஸ் பண்ணுற வேலிட் இமெயில் ஐடியா இருக்கணும். ஏன்னா விசா வந்து உங்களுக்கு இந்த இமெயில் ஐடிக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் சேம் டைம் நீங்கள் உங்களோட நீங்கள் யூஏயில் இருந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட யூஏஇ நம்பரை கொடுத்துக்கலாம். சரிங்களா? அண்ட் கீழே பாஸ்போர்ட் வந்து நீங்கள் நார்மல் பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணீங்க. அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் பாஸ்போர்ட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரை நீங்கள் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஒரு எழுத்து பிழை இல்லாமல் அப்படியே கொடுத்துட்றீங்க. அண்ட் பாஸ்போர்ட் எங்கே இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த இஷ்யூவிங் கண்ட்ரியை இன்னைக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துறீங்க. அண்ட் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட்டும் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பாஸ்போர்ட் உள்ளபடியே நான் வந்து இன்னைக்கு வந்து ஃபீட் பண்ணி நான் திரும்ப சொல்கிறேன். பாஸ்போர்ட்டில் உள்ளது டீட்டெயில்ஸ் என்ன இருக்கோ பாஸ்போர்ட்டில் உள்ளபடியே அப்படியே கொடுங்க. நீங்கள் மிஸ்டேக்காக கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் ரிஃபண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட விசா வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ இது வந்து மேண்டட்டரி, கட்டாயம் நீங்கள் இதை வந்து மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அண்டு இன்னைக்கு உங்களோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பாஸ்போர்ட் அட்டாச் பண்ணியிருப்பீங்க, கலர் ஃபோட்டோ, டிக்கெட்டை அட்டாச் பண்ணியிருப்பீங்க. இந்த அட்டாச்மெண்ட்ஸை திருப்பி நீங்கள் பார்த்துக்கணும்னா எனக்கு வியூன்னு இருக்கும். ஸோ வியூ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் சரியாக இருந்ததை அட்டாச் பண்ணீங்களா அப்படின்னு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ கலர் ஃபோட்டோ வேணுமா சரியாக போட்டிங்கன்னாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து
இதை கொஞ்சம் எத்தனை தடவை உங்களுக்கு ரீசெக் பண்ணிடுமோ அத்தனை தடவை ரீசெக் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எல்லாமே டபுள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் எது இருந்துச்சுன்னா டவுட் இருந்தால் ப்ரீவியஸ் போயிட்டு திருப்பி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் ப்ரீவியஸ் பேஜ் போயிட்டு நீங்கள் ப்ரீவியஸை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த பேஜுக்கு வந்து ப்ரொசீட் பேமெண்ட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் செக் பண்ணதில் எல்லாமே 100% கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கொள்ளலாம். ஸோ ப்ரொசீட் பேமெண்ட் வந்துட்டிங்கன்னா நம்ம ஃபில் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் பேமெண்ட் பேஜில் நம்ம இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா செக் அவுட் அப்படின்னு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் செக் அவுட். ஸோ இந்த செக் அவுட் பேஜையும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம்னா நம்ம அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாம் என்ன மாதிரி. ஸோ நீங்கள் என்ன நேம் கொடுத்துறீங்களோ பாஸ்போர்ட்டில் உள்ள நேம் வந்து இங்கே வியூ ஆகும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு டேவிட் மார்க்னு கொடுத்தேன். ஸோ நான் கொடுத்த பேர் வந்து இங்கே வியூ ஆகுது. ஸோ இங்கே கம்பெனி நேம் நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ணுற கம்பெனி நேம் கொடுக்கணும். பட் இட்ஸ் ஆப்ஷனல். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷனல்னு போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா போடல, இல்லாட்டி போடணுங்கிற அவசியம் ஒன்று மேண்டேட்டரி இல்லை. அண்ட் கண்ட்ரி ரீஜன் வந்து நீங்கள் யூஏலேருந்து அப்ளை பண்ணுறேன்னா யூஏ போட்டுக்கலாம். நீங்கள் என்ன கண்ட்ரியோ என்ன கண்ட்ரி போட்டுக்கலாம். ஸ்ரீலங்கா இருந்தால் ஸ்ரீலங்கான்னு போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து நான் இப்போ யூஏயில் தான் இருக்கேன். ஸோ யூஏலேருந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவ்ஸோ ஃபேமிலியோ உங்கள் கண்ட்ரியில் இங்கேருந்து விசா அப்ளை பண்ணி எடுக்கணும்னா நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்கன்னா யூஏன்னு போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரீட் அட்ரஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நான் துபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரீட் அட்ரஸ் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா அதையும் கொடுத்துக்கலாம். அண்ட் டவுன் சிட்டி இங்கே வந்து நான் யூஏன்னு போட்டிருக்கனால இதையும் துபாய் போட்டுக்கிறேன். அண்ட் ஸ்டேட் கண்ட்ரி எனக்கு வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு எதுவும் போடணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். அண்ட் ஃபோன் நம்பர் நான் நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபில் பண்ணக்குள்ள என்ன நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பர் இங்கே எனக்கு வியூ ஆகும். அண்ட் இமெயில் அட்ரஸ் நம்ம எதோ கொடுத்தோமோ அதுவும் இங்கே எனக்கு வியூ ஆகும். இதனால தான் நான் சொன்னேன் கரெக்டாக வேலிட் நம்பரை கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற நம்பரும் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியும் கொடுங்க. லாஸ்ட் பேஜில் அவங்க வெரிஃபிகேஷன் கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சப் டோட்டல் காட்டுறாங்க. சப் டோட்டல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கேட்டகரியில் விசா இஷ்யூ பண்ணீங்கன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ண இஷ்யூ சிங்கிள் என்ட்ரி 1 month விசிட் விசா நார்மல் அவங்க கொடுத்த அதே 550 dirhams இங்கே வந்து அவங்க காட்டுறாங்க. நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ டோட்டல் வந்து 550 dirhams தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டோட்டல் வந்து நம்ம கார்டில் பே பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த டோட்டலில் நம்ம பே பண்ணிட்டோம்னா நம்மளோட விசா வந்து இஷ்யூ ஆயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பே யூஸிங் கிரெடிட் கார்டு ஒரு டெபிட் கார்டு. உங்களுக்கு எந்த கார்டு இருக்கோ அந்த கார்டில் கிரெடிட் கார்டு இருந்தால் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருந்தால் டெபிட் கார்டில் வந்து இந்த பேமெண்ட்டை பண்ணலாம். ஸோ இது வந்து முழுக்க ஆன்லைன் பேமெண்ட் அண்ட் ட்ரஸ்ட் வர்த்தி. இதில் வந்து ஃபேக்கோ இல்லை ஃபோர்ஜரியோ எதுவுமே இல்லை. நான் அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் இஷ்யூ பண்ணவங்ககிட்ட கேட்டிருக்கேன். அவங்களுக்கு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் வந்து உங்களோட கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம், விசா அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அதில் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வரலாம், சேவ் கார்டு டீட்டெயில்ஸ். எங்கேயுமே எப்பயுமே நீங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணிடுறாங்க. அது வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் அது வந்து ஒரு ஆபத்தாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கார்டு டீட்டெயில்ஸ் வந்து யாருனாலும் இன்டர்நெட்டில் இருந்து உங்களோட கார்டு டீட்டெயில்ஸை திருடலாம், பார்க்கலாம். ஸோ அதனால சேவ் பண்ணிடுறாங்க. இன்டர்நெட்டில் பேமெண்ட் பண்ணக்குள்ளே எப்பயுமே நீங்கள் வந்து கார்டு டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணாமல் ஜஸ்ட் நம்பர் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசா கார்டு இருந்தால் விசா கார்டு, மாஸ்டர் கார்டு இருந்தால் மாஸ்டர் கார்டு, ரெண்டில் ஏதாவது ஒரு கார்டு இருந்தால் ஓகே, ரெண்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு விசா கார்டு இருந்துச்சுன்னு சொன்னால் நார்மலாக எல்லார்ட்டையும் விசா கார்டு தான் இருக்கும். ஸோ விசா கார்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பே வயா நியூ கார்டு அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களோட கார்டு டீட்டெயில்ஸை இன்றைக்கி என்டர் பண்ணிக்கிறீங்க. ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 7 8 4 5 நம்பர் போட்டுக்கிறேன். எக்ஸ்பைரி டேட் இன்றைக்கி உங்களோட கார்டில் என்ன எக்ஸ்பைரி டேட் இருக்கோ கார்டில் உள்ள டீட்டெயில்ஸ் அப்படியே போட்டுக்கிறோங்க. இன்னைக்கு நம்பரும் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ கார்டில் நம்பர் கொடுத்து டேட்டும் கார்டில் உள்ள டேட்டு கொடுத்து சிவிவி செக்யூரிட்டி கார்டு இருக்கும் உங்களோட கார்டில் பின்னுக்கு, இல்லாட்டி ஒரு சைடில் செக்யூரிட்டி கார்டு இருக்கும். அந்த செக்யூரிட்டி கார்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெட்டில் காட்டுதுன்னா நான் அது எக்ஸாம்பிள் கொடுத்த கார்டு நம்பர். ஸோ அதனால தான் ரெட்டில் காட்டுது. நீங்கள் உங்களோட கார்டு நம்பர் கரெக்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ரெட்டில் ஏறமாக்கில் காட்டாது. ஸோ இந்த கார்டு நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால்
கிளிக் பண்ணும் போது இங்கே நீங்கள் பாருங்கள் ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி டு த வெப்சைட் அப்படின்றது இங்கே நீங்கள் இந்த டிக் மார்க் ஒன்று போட்டுக்கோங்க. பாருங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இதில் இந்த இடத்துல டிக் மார்க் போட்டுக்கோங்க. இது பிளாங்காக இருக்கும், ரைட்? இது பிளாங்காக இருக்கும். இந்த பிளாங்கை டிக் பண்ணிக்கோங்க, ரைட்? டிக் பண்ணிக்கிட்டு இது டிக் விழுந்துருச்சுன்னா ப்ரொசீட் டு பே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆயிடும். அண்ட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இமெயில், நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கு வந்து அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. அண்ட் ஃபோனுக்கும் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு பார்த்துக்கிறேன். எதுக்காக வந்து உங்களோட இதுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஒன்று வரும். அண்ட் சேம் டைம் உங்களோட விசா ப்ராசஸ் ஆனதுக்கு பிறகு இந்த இமெயிலுக்கு உங்களுக்கு விசா வந்து இந்த இமெயிலுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. உங்களுக்கு விசா வந்து எப்பயுமே ஒரு பேப்பர் விசா தான் வரும். ஸோ அதில் பிரிண்ட் எடுத்துகிட்டு இல்லாட்டி அதில் ஒரு பிரிண்ட் அவுட்டோ இல்லாட்டி ஒரு சாஃப்ட் காப்பி உங்கள் ஃபோன்லேயோ இதில் ஸ்க்ரீன்ஷாட்னு வச்சுட்டு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். பட் பிரிண்ட் அவுட்னு எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ இதில் இன்னும் நீங்கள் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் நம்ம ஹோம் பார்த்தோம் அண்ட் விசா பார்த்தோம். இதில் ட்ராக் மை விசா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி நெக்ஸ்ட் டேயோ இல்லாட்டி ஒரு 2 டேஸ்க்கு பிறகோ நீங்கள் உங்களோட விசா ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்குன்னு ட்ராக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ட்ராக் மை விசா அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து வியூ ஆகும். ஸோ இது ட்ராக் மை விசாங்கிற பேஜ் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த வேலிட் இமெயில் ஐடி, ஸோ நான் கொடுத்த இமெயில் ஐடி இது, இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட் நம்பர்னு இருக்குது. ஸோ இந்த ரிக்வெஸ்ட் நம்பர் தான் நான் சொன்னேன், கட்டாயம் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இமெயிலுக்கு இல்லாத நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு வந்து இந்த ரிக்வெஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒன்று இந்த யூஐ விசா போர்ட்டல் அவங்க கம்பெனியால் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த அவங்க சென்ட் பண்ணி வைக்கிற ரிக்வெஸ்ட் நம்பரை நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த இமெயில் ஐடி அண்ட் ப்ளஸ் ரிக்வெஸ்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் உங்களோட கரண்ட் பாஸ்போர்ட் நீங்கள் அப்லோட் பண்ண அண்ட் நீங்கள் என்டர் பண்ண அந்த பாஸ்போர்ட் நம்பரையும் கொடுத்துட்டு சப்மிட் இங்கே நீங்கள் சர்ச் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களோட விசா வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது, எந்த ப்ராசஸில் இருக்குது, அப்படி உங்களோட விசா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நீங்கள் இந்த பேஜில் வந்து டீட்டெயில்ஸை ஃபீட் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கொள்ளலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா விசா வேலிடிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த விசா வேலிடிட்டி கிளிக் பண்ணோம்னா கிளிக் பண்ணி பார்த்தா பாருங்கள் ஐசிபி ஸ்மார்ட் சர்வீஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த பேஜ் வந்து இங்கே வந்து அஃபிஷியல் கவர்மெண்ட் இமிக்ரேஷன் பேஜ். ஸோ இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட விசா வேலிடிட்டி. இந்த விசா வேலிடிட்டிங்கிறது வந்து உங்களோட விசா இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அது ஃபேக் விசாவா இல்லை ஒரிஜினல் விசாவா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் இது வந்து யூஏ கவர்மெண்ட் அஃபிஷியல் பேஜ். ஸோ உங்களோட இந்த டீட்டெயில்ஸை போட்டிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். விசா டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா விசா வேலிடிட்டிஸ் எல்லாம் காட்டுவாங்க. இதில் வந்து வியூ ஆகும். ஸோ உங்களோட விசா வந்து எவ்வளோ வேலிடிட்டி இருக்குது அதை பார்த்துக்கலாம். உங்களோட பேர் வந்து எல்லாமே வியூ ஆகும். உங்களோட விசா பேஜ் அப்படியே வியூ ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், உங்களுக்கு எஃபெக்டிவான ஆப்ஷன். ஸோ அதையும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம கண்டாக்ட் அஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த கண்டாக்ட் போயிட்டு இந்த கம்பெனி அவங்களோட கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அவங்களோட இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த லேட்டஸ்ட் அப்டேட்டை கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து யூஏயில் இருக்க லேட்டஸ்ட் விசா பற்றின விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது இமிக்ரேஷன் பற்றின விஷயமா இருக்கட்டும், பாஸ்போர்ட் பற்றின விஷயமா இருக்கட்டும், அப்போ விசா சார்ஜஸ் எதுவும் கூட்டியிருந்தாங்கன்னா இல்லாட்டி வேலிடிட்டி கூட்டியிருந்தாங்கன்னா, எக்ஸ்டென்ஷனை பற்றி ஏதாவது புது அப்டேட்ஸ் நியூ அப்டேட்ஸ் வந்துருந்தால் இந்த பேஜில் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். எதுவும் புது அப்டேட்ஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நீங்கள் ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஹெல்ப் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிஃபண்ட் பாலிசின்னு இருக்குது. உங்களோட கேஷ் திருப்பி ரிஃபண்ட் கிடைக்குமா என்ன மாதிரி அப்படிங்கிறது இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரிட்டர்ன் பாலிசி, அதே மாதிரி விசா கேன்சலேஷன் பாலிசிஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் போய்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். இது என்ன மாதிரி ஒர்க் ஆன் ஆகுது, என்ன மாதிரியான பாலிசிஸ் இருக்குது அப்படின்னு ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ். எல்லா ஆப்ஷன்ஸுமே நல்ல ஆப்ஷன்ஸாக தான் இருக்குது. எல்லாமே கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸாக தான் இருக்குது, யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ். அண்டு இவ்வளோ தான் நம்ம இந்த பேஜில் இந்த வெப்சைட்டில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா யூஏ விசா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ அதை நான் தரோலி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஃபைனலாக ஆஃப்டர் 3 டேஸ்க்கு அப்புறம் இது மாதிரி ஒரு டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு இமெயிலில் அனுப்பி வைக்கப்படும். இது தான் உங்களோட ஃபைனல் UAE விசா டாக்குமெண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் UAE விசாவை நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸாக இருக்குது. ஸோ இது ரொம்ப வர்த்தான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி வீடியோ வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, take care. Bye-bye.